தேவனுடைய கோட்பாடு. தேவனின் சாராம்சம். தேவன் ஆவியானவராக ஜீவிக்கிறார். ஆவிக்கு மாம்சமும் எலும்பும் இராது. லூக்கா 24:39. தேவன் ஆவிகளின் பிதா என்று அழைக்கப்படுகிறார். எபிரேயர் 12:9. மோசே கர்த்தராகிய தேவனை மாம்சமான யாவருடைய ஆவி என்று அழைக்கிறார். என்னாகமம் 16:22, 27:16. தேவனுடைய ஆவி மாம்சமாக இல்லாமலும் உருவமாக இல்லாமலும் இருக்கிறது. ஆவிக்குரிய உயிராக இருப்பதினால் தேவன் எங்கும் உள்ளவர். சங்கீதம் 139:7, 8. எரேமியா 23:23, 24. எபேசியர் 1:23, 4, 6. ஆவி கண்ணுக்கு தெரியாதது. இதோ அவரின் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். யோபு 9:11. யோபு 23:3, 8, 9. ஒருவரும் கண்டிராதவரும் மனுஷரில் ஒருவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:16. யோவான் 1:18. எபிரேயர் 11:27. ஒரே பேரான குமாரன் தான் கண்ணுக்கு தெரியாத தேவனுக்கு தற்சுரூபமாயிருக்கிறார். கொலோசியர் 1:15. ஆவியானது தன்னைத்தானே வெளிப்படுத்துகிறது. ஆவியை கண்ணால் பார்க்க முடியாது. வேதாகமம் சொல்லுகிறது, ஒருவன் அவர் வெளிப்படும் போது தேவனை பார்க்க முடியும். ஆதியாகமம் 18:1-3. யாத்திராகமம் 24:9-10. 33:18-23. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் பெரும்பாலும் கர்த்தருடைய தூதனாக தோன்றினார். ஆதியாகமம் 16:7-10, 13, 21:17-19, 22:11-12. நியாயாதிபதிகள் 2:1-2. தேவன் ஆவியாயிருக்கிறார். நாம் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4:24. நாம் நமக்காக விக்கிரகங்களை செய்யக்கூடாது. யாத்திராகமம் 20:4-5, 23. அப்போஸ்தலர் 17:24-25. நான் இருக்கிறவராக இருக்கிற தேவன் தானே வாழ்கிறவர். எல்லா உயிரினங்களுக்கும் ஆரம்பம் உண்டு. எல்லா படைப்புகளும் ஆரம்பத்தை குறித்து பேசுகின்றன. தொடக்கத்தின் தொடக்கமாக தேவன் இருக்கிறார். எபிரேயர் 2:10. அவர்தான் முதல் காரணர். அவர் வாழ்கின்ற ஆவி. அவருக்கு எந்த ஆரம்பமும் இல்லை. அவர் எல்லா அழியாத பொருட்களை காட்டிலும் தானாகவே வாழ்கிறவர். தேவன் இருக்கிறவராக இருக்கிறவர். அவருக்கு துவக்க நாள்கள் இல்லை. எபிரேயர் 7:3. அவர் துவக்கம் முடிவுமாக இருக்கிறார். ஏசாயா 44:6. வெளிப்படுத்தல் 1:8. அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார். நித்திய காலமும் வாழ்கிறவர். நிரந்தரமான வாழ்க்கை என்பதற்கு தொடக்க நாட்கள் என்றும் அல்லது வாழ்க்கையின் முடிவு இல்லை என்றும் அர்த்தம். எபிரேயர் 7:3. தேவன் ஒருவர் மட்டுமே மரணமில்லாதவராக இருக்கிறார் என்று வேதாகமம் சொல்கிறது. 1 தீமோத்தேயு 6:16. தேவன் சதா காலமும் ஜீவிக்கிறவர். ஆதியாகமம் 21:33, ஏசாயா 40:28. மற்றும் நித்தியமானவர். வாகமம் 33:27. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்கிறார். ஏசாயா 57:15. அவர் அழிவில்லாத தேவன். ரோமர் 1:23. அவருடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். சங்கீதம் 102, 24, 28. 1 தீமோத்தேயு 1:17. அவர் நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனாய் இருக்கிறார். தீமோத்தேயு 1:17. தேவன் நித்தியராய் இருக்கிறபடியினால் விசுவாசிகளுக்கு நித்திய ஆறுதலை அவரால் கொடுக்க முடியும். 2 தெசலோனிக்கேயர் 2:16. நித்திய ஜீவன். 1 தீமோத்தேயு 6:12. நித்திய மகிமை. 2 கொரிந்தியர் 4:17, 5:1. எல்லா துதியும் மகிமையும் தேவனுக்கு சதா காலமும் உரியது. ரோமர் 1:25, 11:36. கலாத்தியர் 1:5, எபேசியர் 3:21. தேவன் ஒருவர். வேதாகமம் தேவன் ஒருவரே என்று வெளிப்படுத்துகின்றது. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உபாகமம் 6:4. மார்க்கு 12:29. ஒரே ஒரு தேவன் உண்டு. 1 கொரிந்தியர் 8:6.
ஒரு 1 தீமோத்தேயு 2:5, யாக்கோபு 2:19. தேவன் ஒருவர், ரோமர் 3:30, கலாத்தியர் 3:20. ஒரே மெய் தேவன், யோவான் 17:3. ஞானமுள்ள ஒரே தேவன், ரோமர் 16:27. ஒரே பிதாவானவர், அவர் பரலோகத்தில் இருக்கிறார், மத்தேயு 23:9, மல்கியா 2:10. கர்த்தரை தவிர வேறு தேவன் இல்லை. நமக்கு தேவனாகிய கர்த்தரை தவிர தேவர்கள் இல்லை என்பது 10 கட்டளைகள் தெளிவாக காட்டுகின்றன. யாத்திராகமம் 23, உபாகமம் 5:7, ஏசாயா 45:5. நானே, அவர் என்னோடே, வேறே தேவன் இல்லை என்பதை இப்போது பாருங்கள் என்று தேவன் சொல்கின்றார். பாகம் 32:39. 1 ராஜாக்கள் 8:60. 2. தேவனுடைய சர்வ வல்லமைகள். தேவன் சர்வத்தையும் அறிந்தவர். எல்லாவற்றையும் குறித்து தேவன் முழுமையான அறிவை பெற்றிருக்கிறார் என்பதை நமக்கு வேதம் வெளிப்படுத்துகின்றது. ரோமர் 16:27, 1 யோவான் 3:20. தேவன் மனிதனுடைய வழிகளை அறிந்திருக்கிறார். சங்கீதம் 139:3. மனிதனுடைய வழிகளை தேவனுக்கு மறைக்க முடியாது. நீதிமொழிகள் 15:3, எரேமியா 16:17. ஆகான் எதிரிகளிடத்திலிருந்து சாபத்தீடான பொருட்களை எடுத்துக்கொண்டான் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். யோசுவா 7:10-12, 16-26. தாவீது இரகசியமாய் பாவம் செய்தான், இருப்பினும் தேவன் அதை அறிந்திருந்தார். 2 சாமுவேல் 12:12, 11:2-21. கர்நெலியு செய்த நற்கிரியை எல்லாம் தேவன் நினைவு கூர்ந்தார். அப்போஸ்தலர் 10:1-4. லாபான் யாக்கோபை சரியாக நடத்தவில்லை, அதனால் தேவன் அவன் மீது அக்கறை கொண்டார். ஆதியாகமம் 31:23-24, 38-42. தேவன் நம்முடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறார். சங்கீதம் 139:4. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:36-37. சிரியா நாட்டின் ராஜாவின் திட்டம் இரகசியமானதாக இருந்தாலும் தேவன் அவன் பள்ளி அறையில் பேசியதை கேட்டார். 2 ராஜாக்கள் 6:8-12. நாம் நம்முடைய நாக்கை அடக்க வேண்டும். நீதிமொழிகள் 10:19, யாக்கோபு 1:26, 3:2. வஞ்சனையான வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள் மற்றும் பிறரை குற்றவாளிகள் என்று தீர்க்கும் வார்த்தைகளும் பேசக்கூடாது. மத்தேயு 7:1, ரோமர் 2:1-2, 1 கொரிந்தியர் 6:10, வெளிப்படுத்தல் 14:5. தேவன் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். சங்கீதம் 139:2. தேவன் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். 1 நாளாகமம் 28:9, அப்போஸ்தலர் 15:8. தேவன் சாராளுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று வாக்கு அளித்ததை குறித்து தனக்குள்ளே சிரித்தாள். அதை தேவன் அறிந்திருந்தார். ஆதியாகமம் 18:10-15. தேவன் அபிமெலேத்தின் உத்தம இருதயத்தை அறிந்திருக்கிறார். ஆதியாகமம் 20:6. நம்முடைய மனதை நீதியின் வழியிலிருந்து விலகிச் செல்ல செய்வது பாவம். மத்தேயு 5:28, அப்போஸ்தலர் 8:21, 1 யோவான் 3:15. எல்லா காவலோடும் உங்களுடைய இருதயத்தை காத்து கொள்ளுங்கள், ஏனென்றால் அதில் என்ன இருக்கிறது என்று தேவனுக்கு தெரியும். 1 சாமுவேல் 16:7, நீதிமொழிகள் 4:23. தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். தேவன் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவற்றுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். சங்கீதம் 147:4, ஏசாயா 40:26. எல்லா சிருஷ்டிகளும் தேவனுடைய பார்வைக்கு நிர்வாணமாகவும் வெளியரங்கமாகவும் இருக்கிறது. எபிரேயர் 4:13. அதிலிருந்து முடிவு வரை தேவன்தான் பிரகடனம் படுத்துகிறார். ஏசாயா 46:9-10. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவற்றின் ஆழம் எல்லையற்றதாக இருக்கிறது. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். சங்கீதம் 147:5, ரோமர் 11:33. தேவன் யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். எரேமியா 32:19, ரோமர் 2:16. தேவன் சர்வ வல்லமையுடையவர். தேவனாகிய இயேசு சொன்னார், மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும்.
மத்தேயு 19:26. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆதியாகமம் 18:14. எரேமியா 32:17-27. தேவன்தான் சர்வ வல்லமையுடையவர். ஆதியாகமம் 17:1. யோபு 37:23. வெளிப்படுத்தல் 11:17. தேவனுடைய சர்வ வல்லமை சிருஷ்டிப்பின் தொடர்புடையதாயிருக்கிறது. ஆதியிலே தேவன் உலகத்தையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இது தேவனுடைய அச்சுறுத்துகின்ற வல்லமைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆதியாகமம் 1:1. எபிரேயர் 11:3. தற்சமயம் பரலோகம் பூமியும் தேவனால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. சங்கீதம் 119:91. 2 பேதுரு 3:7. தேவன் சூரியனையும் சந்திரனையும் ஆயிரோன் பள்ளத்தாக்கின் மேல் ஒரு நாள் முழுவதும் நிறுத்தி வைத்தார். யோசுவா 10:12-14. தேவன் ஒரு கழுதை வாய் திறந்து பிலேயாமிடம் பேசும்படியாய் செய்தார். என்னாகமம் 22:28-30. சாரிபாத் விதவியின் பாத்திரத்திலுள்ள எண்ணெயும் மாவும் அந்த தேசத்தில் மறுபடியும் மழை பெய்யும் வரை நிரம்பி இருக்கும்படி தேவன் ஆசீர்வதித்தார். 1 ராஜாக்கள் 17:14-16. தேவன் 20 வார்கோதுமை அப்பங்களை கொண்டு 100 பேரை போஷித்தார். 2 ராஜாக்கள் 4:42-44. சர்வ வல்லமையுடைய தேவன் மனித வர்க்கத்தில் வைத்த தொடர்பு. தேவன் இந்த பூமியில் வசிப்பவர்களிடத்தில் அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிறார். தானியேல் 4:35. சிரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமானின் குஷ்டரோகத்தை தேவன் சுஸ்தப்படுத்தினார். 2 ராஜாக்கள் 5:14. தேவன் சிறிய படைகளின் பார்வையை குருடாக்கினார். 2 ராஜாக்கள் 6:18-20. தேவன் ஆபிரகாமுக்கு அவனுடைய 100வது வயதில் ஒரு குமாரனை கொடுத்தார். ஆதியாகமம் 18:10-15, 21:2-5. தேவன் மரித்தவர்களை உயிர்த்தெழச் செய்தார். 1 ராஜாக்கள் 17:17-23. 2 ராஜாக்கள் 4:32-37. தங்களுடைய 40 வருட வனாந்தர யாத்திரையில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வஸ்திரங்கள் கிழிந்து போகவில்லை, அவர்களுடைய பாதங்கள் வீங்கவும் இல்லை. உபாகமம் 8:4. நெகேமியா 9:21. மரணத்தை சந்திக்காமல் ஏனோக்கும் எலியாவும் தேவனாலே எடுத்து கொள்ளப்பட்டார்கள். ஆதியாகமம் 5:24. 2 ராஜாக்கள் 2:11. மற்ற விஷயங்களில் தேவனுடைய சர்வ வல்லமை. தூதர்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தனர். சங்கீதம் 103:20. சாத்தானை கட்டுகின்ற வல்லமையை தேவன் பெற்றிருந்தார். வெளிப்படுத்தல் 20:1-3. எல்லா சிருஷ்டியும் அவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லாதவை. ஏசாயா 40:15-17, 22-23. யோபு 26:14. தேவனுடைய வல்லமையான செயல்களின் ஆழத்தை காண முடியாது. யோபு 11:7-11. ரோமர் 11:33. தேவன் எங்கும் வியாபித்திருக்கிறார். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ? நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 23:23-24. நம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று தாவீது ராஜா சொல்கின்றார். சங்கீதம் 139:7-8. தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர். எபேசியர் 4:6. தேவன் வானங்களில் தனது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். சங்கீதம் 103:9. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தமும் உயர்ந்த இடத்திலும் வாசம் பண்ணுவேன். நான் ஏசாயா 57:15, 66:1. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய கர்த்தர் வானத்திலும் பூமியுள்ளவர்களை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். சங்கீதம் 113:5-6. தேவன் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார். தீமோத்தேயு 6:16. தேவன் எல்லார் மேலும் இருக்கிறார். எபேசியர் 4:6. கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார். எசாயா 52:12. மீகா 2:13.
தேவன் தன்னுடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். சங்கீதம் 125:2. அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவுகிறேன் என்று தேவன் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 6:16. தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எபேசியர் 1:23. தேவன் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். எபேசியர் 4:6. உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகின்றார். எசேக்கியேல் 36:27. கர்த்தராகிய இயேசு சீஷர்களோடு சதா காலமும் நிலைத்திருப்பதாக வாக்களித்தார். யோவான் 14:15-17. பரிதபித்தல் மற்றும் தாழ்மையின் ஆவி உள்ளவர்களிடத்தில் தேவன் இருப்பார். எசாயா 57:15. நமக்கு தேவன் கொடுத்த ஆவியின் மூலமாக தேவன் நம்மில் நிலைத்திருப்பதை நாம் அறிகின்றோம். 1 யோவான் 3:24, 4:13. 3. தேவனின் பண்புகள். தேவன் பரிசுத்தர். பரிசுத்தம் தேவனுடைய ஒரு பண்பாக இருக்கிறது. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தராக இருக்கின்றபடியினால் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராக இருப்பீர்களாக. லேவியராகவும் 11:44. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்று யோசுவா கூறினார். யோசுவா 24:19. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். சங்கீதம் 99:5. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் மகிமையான காரியங்களில் நிறைந்தவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகி உமக்கு ஒப்பானவர் யார் என்று மோசே கூறுகின்றார். யாத்திராகமம் 15:11. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. 1 யோவான் 1:5. தேவன் எந்த இடத்தில் தரிசனமாகின்றாரோ அது பரிசுத்த இடம். யாத்திராகமம் 3:5. யோசுவா 5:15. வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. யோபு 15:15. தேவன் துன்மார்க்கமான காரியங்களை வெறுக்கின்றார். தேவன் துன்மார்க்கமான காரியங்களை செய்யாதவர். யோபு 34:10. தேவன் கண்கள் தீமை மற்றும் மனிதனுடைய அநியாயத்தை காட்டிலும் சுத்தமுள்ளதாயிருக்கிறது. அநியாய காரியங்களுக்கு தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை அனுப்ப மாட்டார். ஆபகுக் 1:13. அநியாயத்தை செய்கின்றவர்களும் துன்மார்க்கத்தை செய்பவர்களும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். உபாகமம் 25:16. நீதிமொழிகள் 15:9-26. பூமியிலே பெருகின பெரிதான அக்கிரமத்தைக் கண்டு தேவன் மனஸ்தாபப்படுகின்றவர். ஆதியாகமம் 6:5-6. வேசித்தனம் விபச்சாரம் செய்ததினால் உண்டான வாதையால் 24,000 பேர் செத்தார்கள். தங்களுடைய மாம்ச இச்சைகளின்படி வாழ்கின்றவர்களை தேவன் தண்டிக்கிறார். என்னாகமம் 25:9-11. தேவன் தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று தேவன் சொல்கின்றார். யாத்திராகமம் 19:6. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:7. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கின்றது. 1 பேதுரு 1:15-16. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. 1 தெசலோனிக்கேயர் 5:23. நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். 2 தெசலோனிக்கேயர் 2:13. மனம் திரும்பாத பாவிகளை தேவன் கைவிடுகின்றார். பரிசுத்தம் இல்லாமலும் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. எபிரேயர் 12:14. மத்தேயு 5:8. சங்கீதம் 24:3-4. பாவிகளுடைய ஜபங்களுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். எசாயா 51:1-2. அசுத்தமான இடத்தில் தேவன் வாசம் செய்யவும் மாட்டார். உபாகமம் 23:9-4. மத்தேயு 21:12-13. சபையிலே ஒருவன் பாவம் செய்தாலும் கூட தேவன் அங்கு நிலைத்திருக்க மாட்டார். யோசுவா 7:11-12-25. துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. சங்கீதம் 1:5. தேவன் நியாயமுள்ளவர்,
வேத வாக்கியங்களை தேவன் நியாயமுள்ளவர் என்று வெளிப்படுத்துகின்றன. தான் ஒரு நீதியுள்ள தேவன் என்று உரைக்கிறார். எசையா 45:21, யோசுவா 17:25. அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை. செப்பனியா 3:5. நீதியும் நியாயமும் தேவனுடைய சிங்காசனத்தின் அஸ்திவாரம். சங்கீதம் 89:14, 97:2. கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபையுள்ளவருமாயிருக்கிறார். சங்கீதம் 145:17, வெளிப்படுத்தல் 15:4. தேவனுடைய சட்டம் நியாயமுள்ளது. கர்த்தருடைய சட்டங்கள் நீதியும் உண்மையும் உள்ளது. சங்கீதம் 19:9, 119, 172. இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற பெரிய ஜாதியும் எது? பாகம் 4:8. தேவன் கட்டளையிட்ட எல்லா சாட்சிகளும் நீதியும் உண்மையுமானவைகள். சங்கீதம் 119, 138. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. ரோமர் 7:12. உம்முடைய வசனம் சமுலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். சங்கீதம் 119, 160. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நியாயமாக இருக்கும்படி கட்டளையிடுகிறார். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நியாயமாக இருக்க விரும்புகிறார். இரக்கத்தை விரும்பி உம்முடைய தேவனோடு மனத்தாழ்மையாக நட. மீகா 6:8, மத்தேயு 23:23. நாம் நீதியையும் தெய்வீக தன்மையையும் விசுவாசத்தையும் அன்பையும் உறுதியையும் சாந்தத்தையும் பின்தொடர வேண்டும். எசையா 56:1, 1 தீமோத்தேயு 6:11, 2 தீமோத்தேயு 2:22. தேவன் நியாயாதிபதிகளுக்கு அவர்களுடைய தீர்ப்புகளில் நியாயம் இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். லேவியாகமம் 19:15, உபாகமம் 1:16-17, 16:18-20. எப்பொழுதும் பணக்காரருக்காக ஏழையினிடத்தில் பாரபட்சம் காட்டக்கூடாது. யாக்கோபு 2:1-4. நீதியானது நம்மை மரணத்திலிருந்து விடுவிக்கும். நீதி மொழிகள் 10:2, 12:28. நீதியின் மூலமாக ராஜரீக சிங்காசனம் உறுதிப்படும். நீதிமொழிகள் 16:12, 14:34, 25:5. தேவனுடைய நியாய தீர்ப்புகள் நியாயமுள்ளது. தேவன் உலகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். சங்கீதம் 9:4, 8, 96:10, 98:9. தேவன் குற்றவாளியை எந்த விதத்திலும் குற்றமற்றவன் என்று கருத மாட்டார். யாத்திராகமம் 34:7. தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்மையுள்ளது. சங்கீதம் 119:75. என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. நீதிமொழிகள் 8:8. தேவன் அவனவனுடைய கிரிகளுக்கு தக்கதாய் நீதியின் நியாய தீர்ப்பை அளிப்பார். ஆதியாகமம் 18:25, ரோமர் 2:6, வெளிப்படுத்தல் 22:12. தேவன் துன்மார்க்கனை தண்டிப்பார். தீங்கு செய்கிற எல்லா மனித வர்க்கத்திற்கும் கஷ்டமும் துன்பமுமாயிருக்கும். புலம்பல் 1:18, ரோமர் 2:8-9. பாவியினுடைய ஆத்துமா மரணமடையும். எசேக்கியேல் 8:4, தானியேல் 9:7-14. அபிமெலேக்கும் சீகேமின் மனுஷர்களும் துன்மார்க்கமாய் செயல்பட்டதால் தேவனால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். நியாயாதிபதிகள் 9:53-57. தேவனுக்கு எதிராக மிஞ்சி நடந்ததால் எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக்கின் கைகளில் ரெகபெயாம் விழுந்தான். 2 நாளாகமம் 12:1. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். சங்கீதம் 103:6. கடைசி நியாய தீர்ப்பிலே துன்மார்க்கர் நரகத்திலே தூக்கி எறியப்படுவான். மத்தேயு 13:36-42, 2 தெசலோனிக்கேயர் 1:6-7, வெளிப்படுத்தல் 21:8. தேவன் நீதிமான்களுக்கு வெகுமதிகளை அளிப்பார். யார் நன்மை செய்கின்றார்களோ அவர்களுக்கு மகிமையும் கௌரவத்தையும் சமாதானத்தையும் தேவன் அளிக்கிறார். 1 ராஜாக்கள் 8:32, ரோமர் 2:10-11. தேவன் மனிதனுடைய நற்கிரிகளையும் அன்பின் வேலையும் மறக்க மாட்டார்.
அப்போஸ்தலர் 10:4, எபிரேயர் 6:10. காலேப் தேவனை விசுவாசத்துடன் பின்பற்றினான். தேவன் காலேப்பை ஆசீர்வதித்தார். என்னாகமம் 14:23 முதல் 24, யோசுவா 14:6 முதல் 14. நீதியை பிரசங்கித்தவனாகிய பெரும் தேவன் நோவாவை ஜலப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றினார். ஆதியாகமம் 7:1 முதல் 1. 2 பேதுரு 2:5. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கலாத்தியர் 6:9. நீதிமான்கள் கடைசி நாட்களில் பரலோக ராஜ்யத்தின் உள்ளே போகும்போது நீதியின் கிரீடம் அவர்களுக்கு சூட்டப்படும். மத்தேயு 13:43, ரோமர் 2:7, 2 தீமோத்தேயு 4:8. தேவன் கருணையுள்ளவர். தேவன் கருணையுள்ளவர் என்று வேதாகமும் சொல்லுகிறது. தேவன் அன்பாயிருக்கிறார். 1 யோவான் 4:8-18. தேவன் மனவுருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ளவர். யாத்திராகமம் 34:6. சங்கீதம் 86:15. தேவன் முழுமையாக கிருபையுள்ளவராகவும் கருணையுள்ளவராகவும் இருக்கிறார். அவருடைய எல்லா வேலையிலும் அவருடைய இரக்கம் உள்ளது. சங்கீதம் 145:8-9. தேவனுடைய நிலையான அன்பு எப்பொழுதும் தாங்கும். சங்கீதம் 118:1 முதல் 4, எரேமியா 31:3. யார் தேவனால் நேசிக்கப்படுகிறார்கள்? அவரிடம் பயப்படுகிறவர்களை தேவன் நேசிக்கிறார். அவரிடம் பயப்படுகிறவர்களுக்கு தேவன் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 147:11. ஒருவன் என்னில் இயேசு அன்பாயிருந்தால் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். யோவான் 14:21-23, 16:7, 17:23. கர்த்தருடைய நிலையான அன்பு அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் நித்தியமாக இருக்கிறது. சங்கீதம் 31:19, 103:17, 145:19. தேவன் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் அன்பு காட்டுவார். யாத்திராகமம் 20:6. தேவனுடைய இருதயம் நம்மை ஆசீர்வதிக்க நோக்கியிருக்கிறது, சபிப்பதற்கு அல்ல. தேவன் உலகத்தை நேசிக்கிறார். யோவான் 3:16. தேவன் மனிதனை மீட்க விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 2:4. தேவன் ஒருவரும் கெட்டுப்போக விரும்பவில்லை. 2 பேதுரு 3:9. கர்த்தர் எல்லாருக்கும் நல்லவர். சங்கீதம் 145:9, மத்தேயு 5:45. தேவன் பாவிகளை நேசிக்கிறார். துன்மார்க்கன் மரிப்பதை தேவன் ஒருபொழுதும் விரும்பவில்லை. எசேக்கியேல் 33:11. நன்றி உள்ளவனுக்கும் தன்னலம் உள்ளவர்களுக்கும் தேவன் தயையுள்ளவர். லூக்கா 6:35. இயேசு கிறிஸ்து எல்லா பாவிகளுக்காகவும் மரித்தார். ரோமர் 5:6-8, கலாத்தியர் 1:4. அவருடைய எல்லா வேலையிலும் தேவன் கருணை அளிக்கிறார். சங்கீதம் 33:5, 36:6, 145:9, 15-17. தேவனுடைய அன்பு மனித வர்க்கத்திற்கு நேராக தெளிவாக மகிமைப்படுகிறது. தேவன் அவருடைய ஜனங்களையும் பிள்ளைகளையும் அன்பினாலே காக்கிறார். தேவன் அவருடைய ஜனங்களை போஷிக்கிறார். ஆதியாகமம் 48:15, யாத்திராகமம் 16:1-4, சங்கீதம் 23:1. தேவன் அவருடைய ஜனங்களை கண்ணின் மணியை போல் காக்கிறார். உபாகமம் 32:10. தேவன் யாக்கோபை லாபானின் கையிலிருந்து விடுவித்தார். ஆதியாகமம் 31:24-42. தேவன் இஸ்ரவேலை எகிப்தியரிடமிருந்து விடுவித்தார். யாத்திராகமம் 14:19-20. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை எல்லா நாளும் பாதுகாக்கிறார். உபாகமம் 33:12. தேவன் அவருடைய பிள்ளைகளை தண்டிக்கிறார். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை தேவன் சிட்சிக்கிறார். அவர் சேர்த்து கொள்ளும் எந்த மகனையும் தண்டிக்கிறார். எபிரேயர் 12:6. நான் அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். எரேமியா 31:20. தேவன் இஸ்ரவேலின் துன்பத்தின் நிமித்தம் மனதுருகிறார். நியாயாதிபதிகள் 10:10-16. தேவன் மனிதனை வேண்டுமென்றே துன்பத்தினால் நெருக்கவில்லை. யோபு 37:23, எரேமியா 29:11, புலம்பல் 3:22-23. தண்டிக்கப்பட்டவர்கள் நீதியின் சமாதான கனியை அறுப்பார்கள். உபாகமம் 8:2-7,
எபிரேயர் 12:9-13. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியிட்டார். அவர் மனமுவந்து தன்னுடைய ஜீவனை சிலுவையில் விட்டார். இவரை தவிர எந்த மனிதனிடமும் பெரிதான கிருபை இல்லை. இந்த மனிதர் தன்னுடைய நண்பர்களுக்காக தன்னுடைய கைகளை நீட்டினார். யோவான் 15:13. தேவன் இந்த உலகத்தை நேசித்ததினால் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தார். மத்தேயு 20:28. யோவான் 3:16. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக கிறிஸ்து நமக்காக மரித்தார். யோவான் 3:16. ரோமர் 5:8. கலாத்தியர் 2:20. தேவன் மனித வர்க்கத்தின் துஷ்டத்தனத்தை மன்னிக்கிறார். தேவன் நம்முடைய துன்மார்க்கத்தை அடிக்கடி மன்னிக்கிறார். அவர் கருணையில் மகிழ்கிறார். சங்கீதம் 103:3-4. மீகா 7:18-20. தேவன் இயேசு கிறிஸ்துவை அவரின் இரத்தத்தின் நிமித்தமாக முன்வைக்கிறார். விசுவாசத்தின் மூலமாக அவருடைய நீதியும் பொறுமையும் நம்முடைய பாவங்களையும் மன்னித்து வெளிப்படுத்துகிறார். ரோமர் 3:21-26. நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். இருப்பினும் முன்பு தேவனின் கடுங்கோபத்தின் பிள்ளைகளாக இருந்தோம். எபேசியர் 1:5-6. 2:3. 1 யோவான் 3:1. கிறிஸ்துவின் மூலமாக தேவன் ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எபேசியர் 1:3. 1 பேதுரு 1:3-4. தேவனின் அன்பு தாராளமாகவும் இலவசமாகவும் இருக்கிறது. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்துக் கொள்கிறது போல தேவனின் அன்பு இருக்கிறது. எசையா 40:11. யோவான் 10:11. தேவனின் அன்பு தன்னுடைய ஆடுகளை காக்கின்ற மெய்ப்பனை போல் உள்ளது. சங்கீதம் 23:1-6. எசையா 40:11. யோவான் 10:11. தேவனின் அன்பானது ஆவிக்குரிய தகப்பன் தன்னுடைய பிள்ளையின் பலவீனத்தில் மனதுருகிறது போல இருக்கிறது. சங்கீதம் 103:13. லூக்கா 15:11-32. தேவனின் அன்பு உலகப்பூர்வமான பெற்றோரை காட்டிலும் மிஞ்சி இருக்கிறது. சங்கீதம் 27:10. தேவனின் அன்பு நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. எபேசியர் 3:18-19. தேவன் உண்மையானவர். வேதாகமம் சொல்கிறது, தேவன் உண்மையின் தேவனாக இருக்கிறார். தேவன் விசுவாசமும் துன்மார்க்கமும் இல்லாத தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 32:4. தேவன் உண்மையுள்ளவர். 1 கொரிந்தியர் 1:9, 10, 13. தேவனுடைய செய்கையெல்லாம் உத்தமமாக செய்யப்படுகிறது. சங்கீதம் 33:4. தேவன் அவருடைய உண்மையை என்றென்றைக்கும் காக்கிறார். சங்கீதம் 117:2, 146:3. தேவனுடைய வார்த்தைகள் உண்மையுள்ளது. தேவன் பொய் சொல்ல மாட்டார். தீத்து 1:2, எபிரேயர் 6:18. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. என்னாகமம் 23:19. தேவன் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை மாற்ற மாட்டார். சங்கீதம் 89:34. தேவனுடைய நியாயங்கள் உண்மையுள்ளதும் நீதி உள்ளதுமாயிருக்கிறது. சங்கீதம் 19:9, 119, 142, 151, 160. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பானவைகள். சங்கீதம் 12:6, 119, 140. அவருடைய உடன்படிக்கையை காக்கிறார். தேவன் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ளவர். தேவன் ஆபிரகாமிடம் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றும் வரையில் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து வெளியேற்றினார். யாத்திராகமம் 2:24-25. லேவியராகமம் 26:42. தேவன் தாவீதினிடத்தில் செய்த உடன்படிக்கையினால் யோவாசை கொல்லப்படாதபடிக்கு உயிருடன் அத்தாலியால் ராஜாவின் எல்லா பிள்ளைகளையும் பள்ளியறையில் ஒளித்து வைத்தார். 2 ராஜாக்கள் 11:2. தேவன் தாவீதின் வித்திலிருந்து மிக மிக உயர்ந்த ராஜா உருவாவார் என்று செய்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றப்பட்டது. இதுதான் மாம்சத்தில் வெளியான தாவீதின் குமாரனின் வம்ச வரலாறு. சங்கீதம் 89:22-37, மத்தேயு 1:1, எபிரேயர் 1:8, கலாத்தியர் 3:15-16. தேவனின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உறுதியானவை. 2 கொரிந்தியர் 1:20. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். 1 கொரிந்தியர் 1:9, எபிரேயர் 10:23. தேவன் நம்பகமானவர். தேவன் உண்மையுள்ளவர். நாம் சோதிக்கப்படும் போது நம்மை விலக்கி காப்பார். 1 கொரிந்தியர் 10:23, 2 தெசலோனிக்கேயர் 3:3. நம்முடைய சொந்த நன்மைக்காக இடுக்கண்ணிலிருந்து நம்மை மீட்க முயற்சி செய்கிறார்.
இவ்வாறு அடிக்கடி தேவன் உண்மையாக இருக்கிறார். சங்கீதம் 119:75. உங்களுடைய பாரங்களை கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். சங்கீதம் 37:5. 55:22. 1 பேதுரு 5:7. தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். நீதிமொழிகள் 30:5. ரோமர் 9:33. 4. தேவனும் உலகமும். சர்வ வல்லமையுள்ள தேவன் வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாயிருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தை நீண்ட நாட்களுக்கு முன் உண்டு பண்ணினார். அப்போஸ்தலர் 17:24-25. தேவனுடைய அருளானது தெய்வீக தன்மையையும் உலகத்தின் ஒற்றுமைகளையும் பாதுகாக்கிறது. இப்பொழுது அவர் மனித குலத்தை அவரின் ரட்சிப்பை நோக்கி வழி நடத்துகிறார். வரும் காலத்திலே தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பார். பிரபஞ்சத்தின் சிருஷ்டிப்பு. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. எல்லா காரியங்களும் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டது. வானத்திலும் பூமியிலும் இருப்பவைகளை கண்ணால் பார்க்கக்கூடியதையும் பார்க்க முடியாததையும். யோவான் 1:1-3. கொலோசியர் 1:16. தேவன் எல்லாவற்றையும் கட்டுபவர். எபிரேயர் 3:4. கீழ்காணும் வேத வசனங்கள் தேவனுடைய படைப்பிற்கு தொடர்புடையவை. யாத்திராகமம் 20:11. நெகேமியா 9:6. ஏசாயா 44:24. எரேமியா 10:12. வெளிப்படுத்தல் 4:11 மற்றும் ஆதியாகமம் அதிகாரங்கள் 1 மற்றும் 2 விரிவான விவரங்களை அளிக்கின்றன. சிருஷ்டிப்பின் நோக்கம். சிருஷ்டிப்பு தேவனுடையது, தொடர்புடையது. சிருஷ்டிப்பானது தேவனுடைய பெரிதான ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. எரேமியா 51:15. சங்கீதம் 104:24. 136:5. நீதிமொழிகள் 3:19. இயேசு கிறிஸ்துவின் மீட்பானது தேவனுடைய சிருஷ்டிப்பு சம்பந்தமான ஆழமான ஞானத்தை பெரிதாக வெளிப்படுத்துகிறது. எபேசியர் 3:9-11. தேவனுடைய வல்லமையையும் வெளிப்படுத்தல். சங்கீதம் 145:10-12. சங்கீதம் 19:1. ரோமர் 1:20. தேவனுடைய மேன்மை வெளிப்படுதல். சங்கீதம் 8:1. சங்கீதம் 19:1. வெளிப்படுத்தல் 4:11. தேவனின் நாமம் தரிப்பிக்கப்பட்ட தேவனின் குழந்தைகள் தேவனின் மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஏசாயா 43:7. 86:9. ஏசாயா 60:21. எபேசியர் 1:5-6. எனவே கிறிஸ்தவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். 1 கொரிந்தியர் 6:20. 10:31. சிருஷ்டிப்பானது மனித குலத்துடன் தொடர்புடையது. பூமியானது மனித குலத்தின் இருப்பிடமாக இருக்கிறது. சங்கீதம் 115:16. ஏசாயா 45:18. வானம் என்கிற ஆகாய பிரிவிலே உள்ள வெளிச்சமானது இரவிலிருந்து பகலை பிரிக்கிறது. இவைகளெல்லாம் அடையாளங்களாகவும் காலங்களாகவும் நாட்களாகவும் மற்றும் வருடங்களாகவும் இருக்கின்றன. ஆதியாகமம் 1:14-17. தாவரங்களும் மிருகங்களும் மனித குலத்திற்கு உணவாகும். ஆதியாகமம் 1:29-9:3. ஆதியாகமம் 2:16. 1 தீமோத்தேயு 4:4. 6:17. செம்மறி ஆற்றின் கம்பளை மயிரை உடையாக பயன்படுத்தலாம். நீதிமொழிகள் 27:26. ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள். எபிரேயர் 1:14. தேவன் எல்லா உயிரினங்களையும் ஆளும்படி மனிதனுக்கு கொடுத்தார். ஆதியாகமம் 1:26-28. சங்கீதம் 8:4-6. ஆதியாகமம் 2:15, 19, 20. தேவனுடைய சிருஷ்டிப்பின் வழிமுறைகள். தேவன் எல்லா காரியங்களையும் அவருடைய சித்தத்திற்காகவும் சந்தோஷத்திற்காகவும் உண்டு பண்ணினார். வெளிப்படுத்தல் 4:11. தேவனுடைய வார்த்தையினால் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது. சங்கீதம் 33:6. 148:5. எபிரேயர் 11:3. ஆதியாகமம் 1:3. 6, 9, 14, 20, 24.
எல்லா காரியங்களும் தேவனுடைய ஆவியினாலே சிருஷ்டிக்கப்பட்டது. ஆதியாகமம் 1:2, யோபு 26:13, சங்கீதம் 104:30. தேவன் எல்லா காரியங்களையும் ஒன்றுமில்லாத தன்மையிலிருந்து உண்டாக்கினார். எபிரெயர் 11:3. தேவன் ஒருவரே சிருஷ்டிப்பின் வேலையை செய்தார். ஏசாயா 44:24, யோபு 9:8, ஏசாயா 40:13, 45:12. 6 நாளிலே வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்டது. ஆதியாகமம் 2:1, 3, யாத்திராகமம் 20:11. முதல் நாள் வெளிச்சம் மற்றும் நாளின் தொடர்ச்சி. ஆதியாகமம் 1:3-5, ஏசாயா 45:7, 2 கொரிந்தியர் 4:6. இரண்டாம் நாள் ஆகாய விரிவு. ஆதியாகமம் 1:6-8, ஏசாயா 40:22. மூன்றாம் நாள் நிலமும் தாவரமும். ஆதியாகமம் 1:9-13, ஒப்பீடு. சங்கீதம் 104:14. நான்காம் நாள் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரம். ஆதியாகமம் 1:14-19, சங்கீதம் 8:3, 104, 19, 136, 7-9. ஐந்தாம் நாள் கடல்வாழ் உயிரினங்களும் பறவைகளும். ஆதியாகமம் 1:20-23, சங்கீதம் 104, 25-26. ஆறாம் நாள் மிருக ஜீவன்களும் மனிதர்களும். ஆதியாகமம் 1:24-31, ஆதியாகமம் 5, 1, 9, 6, எரேமியா 27:5. ஏழாம் நாள் தேவன் ஓய்ந்திருந்தது. பரிசுத்த ஓய்வு நாளாக இதை பரிசுத்தமாக்கினார். ஆதியாகமம் 2:1-3, யாத்திராகமம் 20:8-11, 34:21. தேவன் அவருடைய சிருஷ்டிப்பின் மேல் வைத்த தெய்வாதீனமான பாதுகாப்பு. தேவன் எல்லா காரியங்களையும் சிருஷ்டிக்கு தெய்வாதீனமாக அவைகளின் மேல் அக்கறை வைக்கிறார். இதுதான் தெய்வ அருள் என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. சங்கீதம் 103:19, சங்கீதம் 135:6. பிரபஞ்சத்தில் தேவன் முன்ஜாக்கிரதை. அவருடைய வல்லமையுள்ள வசனம் எல்லா காரியங்களையும் தாங்குகிறது. எபிரெயர் 1:3. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3:7, சங்கீதம் 119:91. விதைப்பும் அறுப்பும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை. ஆதியாகமம் 8:22, ஒப்பீடு. சங்கீதம் 74:17, எரேமியா 30:20-25. தேவன் கடலின் எல்லைகளை ஏற்படுத்துகிறார். யோவான் 38:8-11, எரேமியா 5:22, சங்கீதம் 104:9, நீதிமொழிகள் 8:29. தேவன் தம்முடைய தூதர்களை காற்றுகளாக செய்கிறார். சங்கீதம் 104:4, சங்கீதம் 107:25, 29, 135:7. தேவன் கீழ்காற்றின் மூலமாக செங்கடலை வறட்சி செய்ய பண்ணினார். அவ்வாறாக இஸ்ரவேல் மக்கள் கடந்து செல்ல வழி திறக்கப்பட்டது. யாத்திராகமம் 14:21. பலத்த காற்று ஒன்று கடலிலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து இஸ்ரவேல் மக்களின் இறைச்சி விருப்பத்தை திருப்திப்படுத்தியது. என்னாகமம் 11:32. தேவன் பருவ காலத்தில் மழையை கொடுக்கிறார். எரேமியா 5:24, யோபு 38:25-28. தேவன் வானத்தில் இருந்து மழையை செழிப்பான காலத்தில் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 14:17, யோபு 5:9-10, சங்கீதம் 65:9-10, ஏசாயா 30:23. பஞ்சமோ அறுப்போ அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. தேவன் எகிப்திற்கு 7 வருஷம் செழிப்பும் அதை தொடர்ந்து 7 வருடம் பஞ்சம் இருக்கும் என்று முன்பே சொல்லிவிட்டார். ஆதியாகமம் 41:25-32. வறட்சிக்கு பின் 3 வருடம் கழித்து தேவன் மழையையும் கொடுத்தார். 1 ராஜாக்கள் 18:41-45, லூக்கா 4:25, யாக்கோபு 5:17. தேவன் நீதிமான்கள் மீதும் அநியாயக்காரர் மீதும் மழையை பொழிகிறார். மத்தேயு 5:45.
புறஜாதியாரின் பொய் தெய்வங்களால் மழை உண்டு பண்ண முடியாது. எரேமியா 14:22. சில நேரங்களில் தேவன் மழையை தண்டனைக்காக அனுப்புகிறார், மற்ற நேரங்களில் கருணைக்காக பொழிகிறார். யோபு 37:11-13. பெருவெள்ளம் 40 இரவும் 40 பகலும் பெய்தது. அது பாவங்களின் முழு சந்ததியையும் அழித்தார். நோவாவும் அவனுடைய வீட்டாரும் உயிரிழந்தனர். ஆதியாகமம் 7:11-12, 21-23. பறவைகள், மலர்கள் மற்றும் புல் முதலியவைகள் தேவனுடைய தெய்வாதீனமான அக்கறையில் இருக்கிறது. யோபு 38:26-27, மத்தேயு 6:28-30. பறவைகள் மற்றும் காட்டு மிருகங்களின் மேலும் தேவனுடைய முன் ஜாக்கிரதை. தேவன் மனுஷரையும் மிருகங்களையும் பாதுகாக்கிறார். சங்கீதம் 36:6. தேவன் மிருக ஜீவன்களுக்கும் கத்துகின்ற காக்கை குஞ்சிற்கும் உணவளிக்கிறார். சங்கீதம் 149:9. யோபு 39:8. சங்கீதம் 104:14, 20:22. அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார். அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. அவை ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டுக் கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். சங்கீதம் 104:10-11. உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழிசல்களுக்கும் அடைக்கலம். யோபு 39:6, 27-28. சங்கீதம் 104:18. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதுமில்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? மத்தேயு 6:26. ஆகாயத்து பறவைகளுக்கு தேவன் வாழ்வு கொடுக்கிறார். பிதாவின் சித்தம் அல்லாது குருவி கூட தரையில் விடாது. அவர் அற்பமான சிருஷ்டிப்பை கூட பார்த்து கொண்டே இருக்கிறார். மத்தேயு 10:29. தேசத்திற்காக தேவனுடைய முன்ஜாக்கிரதை. ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் தேசங்களுக்கு ஆளுநர். சங்கீதம் 22:28. சங்கீதம் 66:7. அவர் தேசங்களை உயர்த்துகிறார், அவர் அவைகளை அழிக்கவும் செய்கிறார். அவர் தேசங்களை பெருக பண்ணுகிறார், அவைகளை வழிநடத்துகிறார். யோபு 12:23. தேவன் எல்லைகளை திட்டமிடுகிறார், அல்லாத அவர் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அளவுகளை வைக்கிறார். உபாகமம் 32:8. அப்போஸ்தலர் 17:26. தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். தானியேல் 2:21. தானியேல் 4:17, 5:19-21. நேபுகாத்நேச்சார் கண்ட கனவுதான் தேசங்களிடையே பின்தொடரும். அந்த காலகட்டத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளில் முன்னோடியானவை. தானியேல் 2:27-35. அவன் கண்ட கனவில் உருவத்தை தேவன் வெளிப்படுத்தினார். அந்த பொன் தலையானது பாபிலோனை குறிக்கிறது. தானியேல் 2:38. அதில் வெள்ளி மார்பும் வெள்ளி புயங்களும் மீதியா தேசத்தையும் பெர்சியா தேசத்தையும் குறிக்கிறது. 2:32-38. வெண்கல தொடையும் வயிறும் கிரேக்க தேசத்தை குறிக்கிறது. 2:32-39. இரும்பு கால்கள் ரோம ராஜ்யத்தை குறிக்கிறது. தானியேல் 2:33-40. இரும்பிலும் களிமண்ணிலும் செய்யப்பட்ட பாதமானது ரோம ராஜ்யத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட தேசத்தை குறிக்கிறது. தானியேல் 2:23-41-43. மனித குலத்தின் மேல் தேவனுடைய முன்ஜாக்கிரதை. நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 31:14-15. தேவன் மனித குலத்தை தாயின் கற்பத்தில் அழைத்து நியமிக்கிறார். உருவாகாத கருவியையும் தேவன் காண்கிறார். சங்கீதம் 139:16. முழுமை பெறாத நமது கருவையும் தேவன் காண்கிறார். சங்கீதம் 139:16. நான் என் தாயின் வயிற்றில் இருந்து முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையில் அழைத்த தேவன். கலாத்தியர் 1:15. தேவன் நம் வழிகளை முன் அறிந்திருக்கிறார். ஆதியாகமம் 25:21-23. மனிதனுடைய பாதைகள் தேவனால் இயக்கப்படுகிறது. நீதிமொழிகள் 20:24. எரேமியா 10:23.
தேவன் எரேமியாவை பிறப்பதற்கு முன்பே பரிசுத்தமாக்கி அனுப்பினார். எரேமியா 1:5. யோசேப்பின் கனவு வல்லமையாக உயர்ந்தது. ஆதியாகமம் 37:5-11. சில நாட்களுக்கு பின் யோசேப்பின் கனவு அவன் எகிப்திற்கு பிரதமரான போது நிறைவேறியது. ஆதியாகமம் 1:37-43, 50, 19-20. திருமணம் தேவனால் நியமிக்கப்படுகிறது. மார்க்கு 10:7-9. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். ஆனால் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. நீதிமொழிகள் 19:14. ஈசாக்குக்காக ரெபெக்காளை தேவன் ஆயத்தப்படுத்தினார். ஆதியாகமம் 24:7, 44-48. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சங்கீதம் 127:3, ஆதியாகமம் 33:5, 48:9. ஈசாக்கிற்கு தேவன் ஒரு குழந்தையை கொடுத்தார். ஆதியாகமம் 25:21. அன்னாளின் ஜபத்தை தேவன் கேட்டு சாமுவேல் எனும் மகனை கொடுத்தார். 1 சாமுவேல் 1:10-20. தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்காக பலனை கொடுத்தார். உபாகம் 8:18. 1 நாளாகமம் 29:12. தேவன் ஆசீர்வதித்ததினால் நிலத்திலிருந்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றான். ஆதியாகமம் 26:12-13. சாலமோனை தேவன் பிரகாசமடைய செய்தார். 1 ராஜாக்கள் 3:13, 10:14, 15, 21, 27. தேவன் நம்முடைய நிலையை முன்னேற்றி நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துகிறார். 1 சாமுவேல் 2:7, சங்கீதம் 75:6-7. தானியேல் ராஜ்யத்தின் அதிகாரியாக ஏற்படுத்தப்பட்டான். தானியேல் 1:9, 17:20, 6:1-3. மொர்தெகாய் ராஜாவுக்கு பிரதமராக உயர்த்தினார். எஸ்ரா 6:1-11, 10:1-3. தேவனுக்கு உயிர்ப்பிக்கவும் உயிரை எடுக்கவும் வல்லமையுண்டு. வாகமம் 32:39. யாக்கோபு 4:13-15. தேவன் நம்முடைய நேரத்தை தீர்மானித்திருக்கிறார். யோபு 14:5. அப்போஸ்தலர் 17:26-28. தேவன் நம்மை மரணத்தில் இருந்து விடுவிக்கிறார். சங்கீதம் 68:20, 91:3-7, 121:3-8. தேவன் நம்முடைய நாட்களை நீடித்து இருக்கிறார். அதாவது எசேக்கியாவின் வாழ்க்கையில் 15 வருடம் கூட்டப்பட்டது. எசேயா 38:1-8. தொற்கோள் மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்போஸ்தலர் 9:36. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீதிமொழிகள் 10:27. பெற்றோரை கனம் பண்ணுகிறவருடைய வாழ்க்கை உலகத்தில் நீடித்திருக்கும். எபிரேயர் 6:1-3. தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பே நீதிமான் எடுத்து கொள்ளப்படுகிறான். ஏசாயா 57:1. தேவன் கோணலாக்கினதை யாராலும் நேர்மையாக்க முடியாது. பிரசங்கி 7:13. நம்முடைய வாழ்க்கை மரணம், சந்தோஷம் அல்லது புகழ்ச்சியை குறித்து முன்னறிவு பெறாதவர்களாயிருக்கிறோம். கடைசியாக பவுல் சொல்கிறார், இவைகளெல்லாம் மனிதனுடைய முயற்சியாலும் சித்தத்தினாலும் அல்ல, தேவனுடைய கிரியை சார்ந்திருக்கிறது. ரோமர் 9:16. அதனால் தேவனுடைய வல்லமையுள்ள கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்த வேண்டும். 1 பேதுரு 5:6. நாம் நம்முடைய சுயமாக அறிந்து கொள்ளுதலில் பெருமைப்படாமலும் சுய அறிவில் சாயாமலும் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 3:5. மகிமை மரியாதை என்றால் துதியும் கனமும் தேவனுக்கு செலுத்த வேண்டும். நேபுகாத்நேச்சார் தேவனிடத்தில் தண்டனையை பெற்ற பின் எல்லா கனமும் மகிமையும் தேவனுக்கு மட்டும் சொந்தம் என்று உணர்ந்தார். நாமும் இந்த பாடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 115:1. தானியேல் 4:28-37. தேவனின் சிறப்பு வழிகளில் தெய்வாதீனமான பொறுப்பு. துன்மார்க்கர் இடையில் தேவனின் முன் ஜாக்கிரதை. தடைகள். பாவத்தில் இருந்து விலகியிருக்கவும் தீமையிலிருந்து மீட்கும் வகையில் தேவன் பல முறைகளில் ஜனங்களுடைய திட்டங்களில் தடைகளை வைக்கிறார். அபிமெலேக்கு சாராவிடம் பாவம் செய்யாதபடிக்கு பாதுகாக்கிறார். ஆதியாகமம் 20:1-7. லாபான் யாக்கோபை துன்புறுத்தாதபடி தடுத்தார். ஆதியாகமம் 31:24. பாபிலோன் ராஜா சாத்ராக், மேஷாக் மற்றும் ஆபத்நேகோவை மரணத்திற்கு அளிக்க முடியவில்லை. தானியேல் 3:19-27. சகிப்புத்தன்மை. தேவன் பாவத்தை சகிக்கிறார். வேலைகளிலெல்லாம் அவர் பாவத்தை வெறுக்கிறார். தேவன் பரிசுத்தமானவர். அவர் பாவத்தை மிகவும் வெறுக்கிறார். தேவன் பாவிகளை தண்டிக்க வேண்டும், ஆனால் அவர் அவர்களை மனந்திரும்புதலுக்கு வழிநடத்த வேண்டும் என்று பலமுறை சகித்திருக்கிறார். ரோமர் 2:3-4. ஆனால்
நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டால் நம் சொந்த இச்சையிலிருந்து தேவன் மேற்கொள்ளச் செய்வார். இதை போன்று நேரங்கள் நமக்கு நேரிடக்கூடும். அப்பொழுது கடைசி நிமிட மனந்திரும்புதல் நேரத்தில் காலம் கடந்துவிடும். கிருபையின் நேரம் முடிந்துவிடும். ரோமர் 1:28, 2 தெசலோனிக்கேயர் 2:10-12. தேவன் எல்லா தேசங்களையும் தங்களுடைய சொந்த வழிகளிலேயே நடக்கச் செய்கிறார். அப்போஸ்தலர் 14:16, ரோமர் 11:24-28. இஸ்ரவேல் தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை. அதன் காரணமாக அவர் அவர்களுடைய சொந்த மனதில் இச்சையை உண்டு பண்ணி அவர்களை சொந்த வழிகளிலே நடக்கச் செய்தார். சங்கீதம் 81:11-13, ஓசியா 4:17. தேவன் அவருடைய இரண்டாம் வருகையை தாமதிக்கிறார். இது அவர் நம்மேல் வைத்திருக்கும் பொறுமையை காட்டுகிறது. தேவன் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். 2 பேதுரு 3:7-9. வஞ்ச புகழ்ச்சி. துன்மார்க்கர்களின் துரோகமான திட்டங்களை தேவன் கண்டுபிடிக்கிறார். தேவன் நேரடியாக இடையூறுகளை வைத்து துன்மார்க்கங்களை தடுக்கலாம். எதிரடையாக தேவன் அவருடைய மாறுபாடான சொந்த சித்தத்தை கொண்டு துன்மார்க்கர்களுடைய சொந்த திட்டத்தை செயல்படுத்த வைக்கிறார். சங்கீதம் 76:10. பிடிவாதமான பார்வோன் இஸ்ரவேலின் வேண்டுகோளை ஏற்று எகிப்திலிருந்து வெளியேற மறுத்து விட்ட பொழுது 10 வாதைகள் தேசமெங்கும் பரவும்படி தெரிவிக்கப்பட்டது. இதன் மூலமாக தேவனுடைய மகிமையான செயல்கள் வெளிப்படுத்தப்பட்டன. யாத்திராகமம் 9:13-17, நெகேமியா 9:9-10, ரோமர் 9:17. யோசேப்புக்கு எகிப்திற்கு விற்கப்பட்டான். ஆதியாகமம் 37:28. ஜெயிலில் போடப்பட்டான். ஆதியாகமம் 39:19-20. பானபாத்திரக்காரனால் 2 வருடம் மறக்கப்பட்டான். ஆதியாகமம் 40:23. இருந்தாலும் இந்த எல்லா காரியங்களும் பார்வோனிடத்தில் யோசேப்பிற்கு பதவி உயர்வு கிடைக்கச் செய்தன. ஆதியாகமம் 41:37-43. 50:20. யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் வஞ்சகமாக சிலுவையில் அறையப்பட்டதின் மூலம் தேவனுடைய மீட்பின் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அப்போஸ்தலர் 2:23-24, 4:27-28. நிபந்தனை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விசுவாசத்தை தேவன் அடிக்கடி சோதிப்பார். அந்நேரங்களில் தேவன் சாத்தானையும் ஜீவ மார்க்கமானவர்களையும் தேவனுடைய பிள்ளைகளையும் சோதிக்கவும் தாக்கவும் அனுமதிக்கிறார். இருந்தாலும் இந்த சோதனைகள் தேவனுடைய அளவிற்கு கட்டுப்பட்டது. 1 கொரிந்தியர் 10:13. சாத்தான் தாக்குதலை யோபுவின் மீது செய்யாதபடிக்கு நிபந்தனை விதித்தார். யோபு 1:12, 2:6. தாவீது சவுல் ராஜாவினிடத்தில் விடுதலையாக்கப்படவில்லை. 1 சாமுவேல் 23:7-14, 24-29. தேவன் தேவதூதர்களுக்கு வாதைகள் பரவக்கூடாது என்று கட்டளை கொடுத்தார். அது அந்த வாதையை கட்டுப்படுத்தியது. 1 நாளாகமம் 21:27, 1 நாளாகமம் 21:13-26. குறித்த வேலைக்கு முன்பு யாராலும் இயேசுவை கைது செய்ய முடியவில்லை. யோவான் 7:30, 8:20. நீதிமான்கள் மேல் தேவனுடைய முன் ஜாக்கிரதை. உதவியும் தாங்குதலும். ராஜாவின் இருதயம் கர்த்தர் கையில் நேர்கால்களை போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். நீதிமொழிகள் 21:1. தேவனால் நேசிக்கப்படுபவர்களுக்கு மற்றவர்களுடைய இருதயத்தை கட்டுப்படுத்தியும் அசைவாடியும் உதவி செய்கிறார். தேவனுடைய ஆவி அமாசாவினிடத்தில் அசைவாடி தாவீதை பின்பற்றும்படி செய்தது. 1 நாளாகமம் 12:18. தேசங்கள் தாவீதிடம் பயப்படும்படி தேவன் செய்தார். 1 நாளாகமம் 14:17. தேவன் இஸ்ரவேலை எசேக்கியாவினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படி அசைவாடி அவருடைய சித்தம் நிறைவேறியது. 2 நாளாகமம் 30:12. பாதுகாப்பு. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:7. நாம் விழிப்புணர்வில்லாதவர்களாய் இருக்கிறோம். தேவன் அவர் ஜனங்களின் மத்தியில் இருக்கிறார். அவர் மகிமையுள்ளவர். செப்பனியா 3:17. மோசே குழந்தையாக இருந்தபோது பார்வோனின் மகளை அழைத்து அவனுக்கு போஷித்தார். பிறகு மோசே தேவனுக்கு ஆற்ற வேண்டிய ஊழியத்திற்கு தயாராகும் வண்ணம் எகிப்தியரின் ஞானம் முழுவதையும் அறிந்து கொள்ள வேண்டி மோசே பார்வோனின் வீட்டில் வளரும்படி செய்தார். யாத்திராகமம் 2:1-10, அப்போஸ்தலர் 7:18-22.
வழி திறக்கப்படுகிறது. தேவன் விசுவாசம் உள்ளவர். அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை துன்பத்திலும் கஷ்ட காலங்களிலும் வழி திறப்பார். தேவன் செங்கடலில் ஒரு வழியை திறந்து எகிப்து படை வீரர்களிடத்திலிருந்து இஸ்ரவேலை தப்பிக்கும்படி செய்தார். யாத்திராகமம் 14:10-31. வனாந்திரத்திலே தேவன் மன்னாவை பொழிந்து இஸ்ரவேலை பட்டணத்திலிருந்து தப்பிக்கச் செய்தார். யாத்திராகமம் 16:1-5. உபாகமம் 8:2-3. வல்லமையுள்ள தேவன் இஸ்ரவேலரை மீட்க வேண்டும் என்பதற்காக சீரியர்களை துரத்தினார். 2 ராஜாக்கள் 7:1-20. விண்ணப்பங்களுக்கு பதில் அளித்தல். கர்த்தராகிய இயேசு ஒரு முறை சொன்னார், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார். மத்தேயு 7:7. தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். 1 யோவான் 5:14. அவருக்கு பயப்படுகளுடைய எண்ணங்களை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். சங்கீதம் 143:19. தேவன் யோசுவாவின் ஜெபத்தை கேட்டபடியால் இஸ்ரவேலிலிருந்த 5 ராஜாக்கள் மேலும் வெற்றி பெறுகிற வரைக்கும் சூரியனையும் சந்திரனையும் அப்படியே நிற்கச் செய்தார். யோசுவா 10:12-14. எருசலேமிற்கு திரும்பும் போது அவர்களுடைய பயணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எஸ்ராவும் மற்றவர்களும் உபவாசித்து ஜெபித்தார்கள். தேவன் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய விண்ணப்பத்தை அருள் செய்தார். எஸ்ரா 8:21-23-31. தேவன் எலியாவின் ஜெபத்தை கேட்டு 3 வருடம் 6 மாதம் வரை வறட்சியை உண்டு பண்ணினார். அதன் பிறகு தேவன் எலியாவின் ஜெபத்தை மீண்டும் கேட்டு மழையை திரும்பவும் பொழிந்தார். 1 ராஜாக்கள் 17:1, 18, 44, 46. யாக்கோபு 5:17-18. தாவீது அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கிவிட வேண்டும் என்று தேவனிடத்தில் ஜெபம் செய்தான். 2 சாமுவேல் 15:31. தேவன் தாவீதின் விண்ணப்பத்தை கேட்டு அப்சலோமின் மனதை அசைத்து அகித்தோப்பேலின் ஆலோசனைக்கு பதிலாக ஊசாயினுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2 சாமுவேல் 17:1, 14:23. தேவனுடைய பாதுகாப்பு நிதியானது, மெய்யானது மற்றும் கிருபையானது. சங்கீதம் 145:17. பவுலை போலவே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. 5. தேவனுடைய பரிசுத்த பெயர்கள். தேவன் எவ்வாறு அவருடைய பெயரை மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தினார்? தேவன் அவருடைய பெயரை மோசேவிற்கு வெளிப்படுத்தினார். யாத்திராகமம் 3:13-15. கர்த்தர் சொன்னார், நான் நானாகவே இருக்கிறேன். இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறார். இது எப்பொழுதும் என்னுடைய பெயர்கள். அதனால் நான் எல்லா தலைமுறையினராலும் நினைத்து பார்க்கப்படுவேன். யாத்திராகமம் 3:14-15. நான் இருக்கிறேன் என்பது தேவனுடைய நினைவு பெயர். யாத்திராகமம் 3:15-34-5-6. ஆங்கில வேதாகமத்தில் தேவனுடைய நினைவு பெயர் பெரிய எழுத்துக்களாக கொடுக்கப்பட்டுள்ளது. அது கர்த்தர், கர்த்தராகிய தேவன் மற்றும் தேவன். தேவன் அவருடைய பெயர் இஸ்ரவேலருக்கு வெளிப்படுத்தினார். சீனாய் மலையில் தேவன் இஸ்ரவேலருக்கு பிரகடனம் செய்தார். நான் உங்கள் கர்த்தராகிய தேவன். யாத்திராகமம் 20:2, 5, 7, 11. முன்காலத்தில் தேவன் அவருடைய பெயரை பிரஜாதியின் ராஜாக்களுக்கு அறிவித்தார். தேவனுடைய பெயர் தேசங்களுக்கு மகிமையுள்ளதாயிருக்கிறது. எரேமியா 10:6-7. பூமி எங்கும் மேன்மையுள்ளதாயிருக்கிறது. சங்கீதம் 8:1. பெர்சிய ராஜாவாகிய கோரேசை நோக்கி, நானே கர்த்தர், என்னையன்றி யாரும் இல்லை என்றார். எசாயா 45:1-5-6. வருங்காலத்தில் கோரேசு தேவனை அறிந்தான். 2 நாளாகமம் 36:23. எஸ்ரா 1-2-3. எவ்வாறு எல்லோஹிம், ஏல் மற்றும் யெகோவா உபயோகிக்கப்பட்டது? எல்லோஹிம் என்ற வார்த்தை தேவன் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. வேதாகமத்தில் 2300 முறை காணப்படுகிறது. எலோஹிம் என்ற வார்த்தை பன்மையானது. எலோஹிம் தேவனுடைய அதிகாரப்பூர்வமான அந்தஸ்தை குறிக்கிறது. ஏல் என்ற வார்த்தை வேதாகமத்தில் 250 முறை காணப்படுகிறது. இஸ்ரவேல் தேவனோடு போராடி. ஆதியாகமம் 32:28. இஸ்மவேல் தேவன் கேட்டார். ஆதியாகமம் 16:11. சாமுவேல் தேவனால் விசாரிக்கப்பட்டவன் மற்றும் எலியா கர்த்தர் என்னுடைய தேவன். பல முறை இவ்வாறான பெயர்கள் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன. ஏல் என்ற வார்த்தையின் ஒருமையான வார்த்தை
ஏலி மற்றும் ஏலா என்று காணப்படுகிறது. எல் மற்றும் ஏலோகிம் என்ற வார்த்தைகள் வேதாகம உபயோகத்தில் மெய் தேவனுக்கும் பொய் தேவர்களுக்கும் உபயோகிக்கப்படுகின்றன. ஆதியாகமம் 31:32, யாத்திராகமம் 34:17, லேவியராகமம் 19:4, உபாகமம் 6:14 போன்ற வசனங்களில் எலோகிம் பொய் தேவர்களுக்கு உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. ஏல் மற்றும் ஏலோகிம் என்ற உபயோகிக்கிற வார்த்தைகள் தேவனுக்கு பொருத்தமானது. உபாகமம் 7:9 வாசிக்கிறோம், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள், அவரே விசுவாசம் உள்ளவர். ஏல் முன் சார்ந்திருக்கிறது. உபாகமம் 7:21 வாசிக்கிறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரவுமான தேவன். ஏல் முன் சார்ந்திருக்கிறது. யோசுவா 22:22 இவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கிறது, தேவாதி தேவனாகிய கர்த்தர், தேவாதி தேவனாகிய கர்த்தரே. யெகோவா ஏல் ஏலோகிம், யெகோவா ஏல் ஏலோகிம். பெரும்பாலும் வேத மேதைகள் அர்த்தத்தை உடையது என்று கருதுகிறார்கள். தேவனுடைய பன்மை வடிவம் தேவன் பரலோக நீதிமன்றத்திற்கு பிரதிநிதியாகவும் மற்றும் பெருக்கத்தை குறிக்கும் அல்லது வல்லமையின் பெருக்கத்தையும் குறிக்கின்ற வகையில் மொழியும் பெயர்க்கப்பட்டுள்ளது. தேவன் கிரேக்க மொழியில் தியோஸ் ஏல் என்ற அதே உபயோகத்தில் இருக்கிறது. ஷாங் டி மகா பேரரசன் ஒரு சீன மொழிபெயர்ப்பு. அது மெய்யான தேவன் பெயர் அல்ல, மாறாக விக்கிரகத்தின் பெயர். ஷாங் டி வெளியுறந்த அரசர், மகா பேரரசன் அல்லது பழமையான பரலோகத்தில் இருக்கும் மகா பேரரசர். ஆகியால் சீன மொழிபெயர்ப்பில் இருக்கும் ஷாங் டி என்னும் வார்த்தை வேதாகமத்தில் புறஜாதியரால் உபயோகிக்கப்பட்டது. வேதாகமத்தில் சீன மொழிபெயர்ப்பில் இடம்பெற்றது. கர்த்தர் தான் ஏலோகிம் தேவன். கர்த்தர் ஆபிரகாமிடம் பேசினார், சர்வ வல்லமையுள்ள தேவன் நான், எல் ஷடாய். ஆதியாகமம் 17:1. ஆதியாகமம் 2 மற்றும் 3 மோசே தேவனை கர்த்தராகிய தேவன் என்று சொல்லியிருக்கிறார். எபிரேய மொழியில் யெகோவா ஏலோகிம். ஆதியாகமம் 2:4, 5, 7, 8. தெய்வத்தன்மையான தரத்தை ஏலோகிம் குறிக்கின்றது. தேவன் மற்றும் புறஜாதியாரின் தேவனும் இந்த பிரிவை சேர்ந்தது. இருந்தாலும் யெகோவா தேவன்தான் மெய்யான ஏலோகிம். தேவனுடைய அந்தஸ்துக்கு வித்தியாசமாக ஜி என்ற பெரிய எழுத்து படைத்தவரை தேவன் என்று சொல்கிறது. ஆதியாகமம் 1:1-31 ஏலோகிம் தேவனை குறிக்கிறது, மெய்யான ஏலோகிம். இருப்பினும் ஏல் மற்றும் ஏலோகிம் தேவர்களையும் அல்லது விக்கிரகங்களையும் குறிக்கலாம். அவை மெய்யான தேவனுக்கு ஒப்பிட முடியாது மற்றும் பொய் தேவர்களுக்கு. இந்த காரணத்தினால் மெய் தேவன் சொல்கிறார், என்ன என்று வேறே தேவன் இல்லை. ஏசாயா 44:6, 45:5-6. எல்லா உலகத்திலும் கர்த்தரை தவிர வேறு தேவன் இல்லை. தேவனுடைய ஒழுக்கத்தையும் மற்றும் நோக்கத்தையும் வெளிப்படுத்தும் பெயர்கள் மற்றும் தலைப்புகள். சர்வ வல்லமையுடைய தேவன் எல் ஷடாய். ஆதியாகமம் 17:1. மிகவும் உண்மையான தேவன் எல் ரோயி. ஆதியாகமம் 14:18. எபிரேயர் 7:1-3. காண்கிற தேவன் எல் ரோயி. ஆதியாகமம் 16:13. சத்தியமுள்ள தேவன் உபாகமம் 32:4. அக்கறையுள்ள தேவன் உபாகமம் 32:14. நீதியுள்ள தேவன் ஏசாயா 45:21. பரிசுத்தமுள்ள தேவன் யோசுவா 24:19. சதா காலமுள்ள தேவன் எல் ஓலாம். ஆதியாகமம் 21:33. ஆண்டவர் சங்கீதம் 16:2, 62:12. யோவான் 6:68. 1 தீமோத்தேயு 6:15. கர்த்தர் பார்த்துக் கொள்வார் யெகோவா ஈரே. ஆதியாகமம் 22:14. பரிகாரியாகிய கர்த்தர் யெகோவா ராஃபா. யாத்திராகமம் 15:26. 1 பேதுரு 2:24. பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் யெகோவா கோடேஷ். லேவியராகமம் 20:8. எபிரேயர் 10:9-10. கர்த்தர் நம்முடைய கொடி யெகோவா நிசி. யாத்திராகமம் 17:15. சமாதானத்தின் கர்த்தர் யெகோவா ஷாலோம். நியாயாதிபதிகள் 6:24. எபேசியர் 2:14. கர்த்தர் நமக்கு நீதியுள்ளவர் யெகோவா சிட்கேனு. எரேமியா 23:6. 2 தீமோத்தேயு 4:8. 1 யோவான் 2:29. கர்த்தர் இருக்கிறார் யெகோவா ஷம்மா. எசேக்கியேல் 48:35.
சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபையோத். 1 சாமுவேல் 1:3, எசேயா 1:9, யாக்கோபு 5:4.